இம்மானுவேலின் இரத்த ஊற்றதோ, என் பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ. அல்லேலூயா பாரதோ, கல்வாரியிலேறதோ. நீங்க சோர்ந்து பெறக்கூடாது. பிரியமானவர்களே, தேவ ஸ்நேகம் உள்ள மக்களான பிரியமானவர்களே, தேவ ஸ்நேகம் என்ற ஸ்நேகம் உள்ள மக்களே, இது ஒரு நல்ல ஒரு நேரம். இது ஒரு நன்னாய ஒரு சமயമാണ്. நம்ம எல்லா சபையை போல 7 வார்த்தை பேசிட்டு போக வரல. எல்லா சபைகளை போல நம்ம 7 வார்த்தையை സംസാരിച്ചിട്ട് അങ്ങനെ ഓടിക്കളിയുന്നതല്ല. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, ദൈവത്തിന്റെ രാജ്യം പേച്ച് വാക്കിൽ മാത്രമല്ല, அது பலத்தில் இருக்கிறது. அது பலத்தில் ഇരിക്കുന്നു. அதை தான் இன்றைக்கு கடைசியாக உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக முன்பாக வைக்கின்றேன். അവസാനമായിട്ട് നിങ്ങളോട് ഒരു ആലോചനയായിട്ട് ഞാൻ സംസാരിക്കുന്നത്. இது ஒரு பாரம்பரியமாக மாறக்கூடாது. இது ஒரு பாரம்பரியമായ കാര്യമായി ആയിട്ടില്ല. ஏசப்பா சிலுவைக்கு போனதே பாரம்பரியத்தை ஜெயிப்பதற்கு தான். യേശു ക്രൂശിച്ച കാര്യമേ ഈ പാരമ്പര്യത്തെ ഉടച്ചു കളയുവാനാണ്. ஏசப்பா சிலுவையிலே மரித்ததே பாரம்பரியத்தை அழிக்கிறதுக்கு தான். യേശു ക്രൂശിൽ മരിച്ചത് പാരമ്പര്യങ്ങളൊക്കെ ഇല്ലാതാക്കുവാനാണ്. ஏசப்பா சிலுவையிலே மரித்ததை நாம் தியானிக்கலாம். യേശു ക്രൂശിൽ മരിച്ച ആ കാര്യത്തെ ധ്യാനിക്കാം. இயேசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக ரத்தம் சிந்திருக்கிறார் என்கிற காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம், உணர்ந்து கொள்ளலாம். എന്തിനായിട്ട് യേശു ഇവിടെ രക്തം ചിന്തി എന്നുള്ളത് കാര്യങ്ങൾ അറിയാം, ചിന്തിക്കാം. ஆனால் அது ஒரு பாரம்பரியமாக மாறிவிடக் கூடாது. പക്ഷേ അത് വെറും പാരമ്പര്യമായിട്ട് മാറിക്കളയരുത്. முதல் வசனத்திலே சுவின் தம்பி அருமையான ஒரு அந்த செய்தியில ஒரு காரியத்தை கொண்டு வந்திருந்தாங்க. ആദ്യമായിട്ട് സുബിൻ ബ്രദർ ഒരു കാര്യം സൂചിപ്പിച്ചതാണ്. நீ மன்னிப்புன்னு சொல்லிட்டு போறது அல்ல. അതെ, വെറുതെ മன்னிப்பு എന്ന് പറയുന്നതല്ലേ. நாம் ஒருவருக்கொருவர் மன்னித்து மறந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறார். കൊടുക്കുവാനാണ് ദൈവം അങ്ങനെ ചെയ്തത്. യേശു അങ്ങനെ മാതൃക കാണിച്ചത്. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையா ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால், നിങ്ങൾ യേശുവിനെ വാസ്തവമായിട്ട് സ്വീകരിച്ചത് വാസ്തവമെങ്കിൽ, இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தால் கழுவப்பட்டது உண்மை என்றால், യേശുവിന്റെ രക്തം കൊണ്ട് ദൈവം നിങ്ങളെ കഴുകിയത് വാസ്തവമെങ്കിൽ, சிலுவையிலே ஆண்டவர் பகையை கொன்றது போல, സിലുവയിലെ ആ പഴയ ദൈവം ഇല്ലാതാക്കിയത് പോലെ, இரு தரத்தாரையும் ஒன்றாக்குறது போல, രണ്ട് തരത്താരെ ഒന്നാക്കിയത് പോലെ, ஒரே சபை, ஒரே மேய்ப்பன், ஒரே ஞானஸ்நானம், ஒரே ரட்சிப்பு, ஒரே ஆவி, ஒரே ராஜ்யம், அந்த அனுபவத்துக்குள்ளாக அனுபவங்களோட இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துவாராக. இன்றைக்கு ஆவியார் நிறைய காரியங்கள் நம்மளுக்கு கற்றுத் தர போகின்றார். പല കാര്യങ്ങളെ നമുക്ക് പഠിപ്പിക്കാൻ പോവുകയാണ്. മണിക്കണക്ക പ്രസംഗം பண்ணி இழுத்துறோம் நினைக்க கூடாது. അതെ, മണിക്കണക്കായിട്ട് സംസാരിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നതെന്ന് നിങ്ങൾ വിചാരിക്കരുത്. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கின்றேன். வெளிப்பாடு 11:21. வெளிப்பாடு புத்தகம் வெளிப்பாடு 11:21. 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 12:11 ആണ്. சிலுவையிலே மிக மிக முக்கியமான காரியம். ക്രൂസ് എന്ന് പറയുന്നത് വളരെ പ്രധാനമുള്ള ഒരു കാര്യമാണ്. அந்த சிலுவையிலே அநேகர் மரித்து இருக்கின்றார்கள். അങ്ങനെ ക്രൂസിൽ പലരും മരിച്ചിട്ടുണ്ട്. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையிலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு உன்னதமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ഓക്കേ അപ്പോൾ പക്ഷേ യേശുവിന്റെ ക്രൂശ് എന്ന് പറയുന്നത് അത്ര നിസ്സാരമായ കാര്യമല്ല, വളരെ പ്രധാനമായ ഒരു കാര്യമാണ്. இதுவரைக்கும் எத்தனை பேர் மரித்திருக்கிறாங்க, ஆனா ஜீவன் விட்டிருக்கிறாங்க. എത്ര പേർ ക്രൂശിൽ മരിച്ചു ജീവൻ വിട്ടു എന്നുള്ളത് കാര്യമാണ്. ஆனா அவங்க உயிரோடு வரல. പക്ഷേ അവർ വീണ്ടും ഉയിർത്തെഴുന്നേറ്റ് വന്നിട്ടില്ല. இயேசு கிறிஸ்து மரித்தார், യേശു മരിച്ചു, ஆனா மூன்றாம் நாள் உயிரோடு வந்தார். മൂന്നാമത്തെ ദിവസം അവർ ഉയിർത്തെഴുന്നേറ്റ് വന്നു. அது எல்லா இரத்தத்தை காட்டிலும், എല്ലാ മറ്റു മനുഷ്യരുടെ കാര്യത്തിലും இயேசுவோட இரத்தத்துக்கு ஒரு பெரிய ஒரு விலையேறப்பட்ட, മറ്റു മനുഷ്യരുടെ രക്തത്തെക്കാൾ യേശുവിന്റെ രക്തം വളരെ വ്യത്യാസമാണ്. இயேசு கிறிஸ்துவோட இரத்தம் യേശുവിന്റെ രക്തം சகல பாவங்களையும், സകല പാപങ്ങളെയും, சகல சாபங்களையும், ഏത് ശാപങ്ങളെയും, சகல அக்கிரமங்களையும், சகல நோய்களையும், വ്യാധി അസ്വസ്ഥതകളെയും, கூடுமான அளவுக்கு மரணமே நேரிடுகிறதாக இருந்தால், മരണമേ വന്ന ചാവ് മരിച്ചു പോയാലും அதற்கு தப்புவிக்கும்படி ഇன்றைக்கு அந்த இரத்தம் பேசிக் கொண்டிருக்கின்றது. ആ രക്തം എന്നും സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. ஆபேலுடைய இரத்தம் மரித்தும் பேசிச்சான், മരിച്ച പിന്നീടും സംസാരിച്ചു. அதை விட விலையேறப்பெற்ற இரத்தம், அதை விட വളരെ വിലയേറിയ രക്തമാണ് യേശുവിന്റെ രക്തം. இன்னைக்கு மரித்தும் பேசிக்கொண்டு இருக்கிறது மட்டுமல்ல, ഇന്ന് മരിച്ചും സംസാരിച്ചു കൊണ്ടിരിക്കുക മാത്രമല്ല, இதை விசுவாசிக்கின்ற, இதை വിശ്വസിക്കുന്ന, இதை அறிக்கை பண்ணுகின்ற, இதை அறிக்கை ചെയ്യുന്ന ஒவ்வொருவருக்கும் എല്ലാവർക്കും
ஒவ்வொரு பேரும் ஒவ்வொருவருக்கும் புது ஜீவன் கொடுக்கும்படி, புது ஜீவன் புது பலன் புது கொடுக்கும்படி, பலம் தருന്നതാണ്, புது கிருபைகளை புது தரும்படி கிருப தருന്നതാണ്. இயேசு கிறிஸ்துவோட இரத்தம் യേശുവിന്റെ രക്തം இன்றைக்கும் நம்மிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றது. ഇന്ന് നമുക്കായിട്ട് ദൈവസന്നിധിയിൽ പരിധി தேவனிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றது. സംസാരിച്ചു കൊണ്ടിരിക്കുകയാണ്. எந்த பாவத்தையும், ഏത് പാപമായും, எந்த சாபத்தையும், ഏത് ശാപമായാലും, எந்த அக்கிரமத்தையும் ഏത് അക്രമമായാലും அடியோடு அழிக்கக்கூடிய അതൊക്കെ ഇല്ലാതാക്കുവാൻ வல்லமை உள்ளது ശക്തമായ இயேசுவின் இரத்தமே. യേശുവിന്റെ രക്തം അങ്ങനെ இயேசுவின் இரத்தமே, യേശുവിന്റെ രക്തമാണ്, இயேசுவின் இரத்தமே, യേശുവിന്റെ രക്തമാണ്. இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாக യേശുവിന്റെ രക്തത്തിൽ ஒரு 4 ஆசீர்வாதங்களை, ഒരു 6 വിധമായ അനുഗ്രഹങ്ങളെ, 4 ஆசீர்வாதங்களை 6 വിധമായ അനുഗ്രഹങ്ങളെ மின்னல் வேகத்தில் சொல்லி ചുരുക്കത്തിൽ ചൊല്ലി உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். നിങ്ങൾക്കായി പ്രാർത്ഥിക്കാൻ പോകുന്നു. யார் ஒருவன் இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தை அறிக்கை பண்ணுகிறானோ, ആര് യേശുവിന്റെ രക്തത്തെ അറിയിച്ചു ചെയ്യുന്നു, யார் ஒருவன் இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தின் மேல் விசுவாசம் வைக்கின்றானோ, ആരാണ് യേശുവിന്റെ രക്തത്തിലെ വിശ്വാസത്തിലുള്ള, யார் ஒருவன் இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அறிக்கை பண்ணுகிறானோ, യേശുവിന്റെ രക്തത്തെ അറിയിച്ചു ചെയ്യുന്നവന് அந்த இரத்தத்தினால் வருகின்ற மேன்மையான ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன். മുഖാന്തരമായിട്ട് വരുന്ന മഹോന്നതമായ അനുഗ്രഹങ്ങളെ കുറിച്ചാണ് നിങ്ങളോട് സംസാരിക്കാൻ പോകുന്നത്. யோவானுக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகின்றார். யோவானுக்கு தெய்வம் அதை வெளியாக்கி, எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கட்டுகளாக இருந்தாலும், எவ்வளவு மந்திர சக்திகளாக இருந்தாலும் சரி, ഏത് വിധമായ പ്രശ്നമായാലും, എങ്ങനെ ഉള്ളതായാലും, മന്ത്രശക്തി ആയാലും, வெளிப்படுத்தல் 12:11 படி, വെളിപ്പെടുത്തൽ 12:11 പറയുന്നു, 12:11 வாசிங்க, மரணம் நேரிடுதா இருந்தாலும், മരിക്കുവാൻ തക്കമുള്ള സാഹചര്യമായിരുന്നാലും அதற்கு தப்பும்படி, അതിനെ തപ്പിപ്പോകുവാൻ, தங்கள் ஜீவனையும் பாராமல், തന്റെ ജീവനെ നോക്കാതെ ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், യേശുവിന്റെ രക്തത്തിനാലും, சாட்சியின் வசனத்தினாலும் വചനത്തിനാലും அவனை ஜெயித்தார். വിജയിച്ചു. பிரியமானவர்களே, പ്രിയമാനവരെ, எதுல உங்களுக்கு வெற்றி பெற முடியவில்லை, ഏത് കാര്യത്തിലാണ് നിങ്ങൾ വിജയമില്ലാതിരിക്കുന്നത്, எதுல உங்களுக்கு ஜெயம் பெற முடியவில்லை, എതിലെ നിങ്ങൾ വിജയിക്കാൻ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் தர போகிறார். ദൈവം വിജയം നിങ്ങൾക്ക് பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம், അടുത്തുന്നവർക്ക് കയ്യെ പിടിച്ചങ്ങനെ യേശുവിന്റെ രക്തം ജയം, இயேசுவின் இரத்தம் ஜெயம். യേശുവിന്റെ രക്തം ജയം, சின்ன பிள்ளைல சொல்லுங்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம், യേശുവിന്റെ രക്തം ജയം, இயேசுவின் இரத்தம் ஜெயம், യേശുവിന്റെ രക്തം ജയം, இயேசுவின் இரத்தம் ஜெயம். യേശുവിന്റെ രക്തം ജയം. இயேசுவின் இரத்தத்தை யாரெல்லாம் அறிக்கை பண்றாங்களோ, യേശുവിന്റെ രക്തത്തിന് ആരൊക്കെ അറിയിച്ചു ചെയ്യുന്നു, இயேசுவின் இரத்தத்தை யாரெல்லாம் அறிக்கை செய்றார்களோ, ആരൊക്കെ വിശ്വസിക്കുന്ന അറിയിച്ചു ചെയ്യുന്നു, அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எவ்விதமான போராட்டங்களாக இருந்தால், എതിരായിട്ട് വരുന്ന ഏത് எவ்விதமான கட்டுகளாக இருந்தால், இப்பொழுது உங்களை விட்டு நீக்கப்படுகிறது, உங்க குடும்பத்தை விட்டு அகற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தால் விடுதலை, இயேசு கிறிஸ்துவோட இரத்தம் விடுதலையாக்குகிறது, விடுதலையாக்குகின்ற இரத்தம், அற்புதங்களை செய்கிற இரத்தம், அதிசயங்களை செய்கிற இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம். ஒரு சத்தமா இருக்கும் மகிமையா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பெரிய சுகர் பிரச்சனை இருந்தாலும், ആർക്കെങ്കിലും ഷുഗർ പ്രശ്നമുണ്ടോ, இயேசுவின் இரத்தத்துக்கு கீழே, യേശുവിന്റെ രക്തத்துக்கு കീഴെയാണ്, താഴെയാണ്. இப்போ உங்களுக்கு சுகர் பலவீனம் உள்ளவங்க யாராயிலும் இங்க இருந்தா, ഇപ്പോൾ ഇവിടെ ഷുഗർ പ്രശ്നമുള്ളവർ ആരെങ്കിലും ഇവിടെ ഉണ്ടെങ്കിൽ நீங்க இப்ப வெளியே போகணுங்கிற அவசியம் இல்ல. പുറത്തു പോകേണ്ട ആവശ്യമില്ല. குளுக்கோஸை விட അവിടെ ഗ്ലൂക്കോസേക്കാൾ, ஹார்லிக்ஸ் விட, ഹാർലിക്സ് ബോൺവിറ്റായേക്കാൾ, இன்னும் என்னது, ഓക്കെ, പലതും ഹാർലിക്സ് ബോൺവിറ്റ, എൻഷുവർ, പെഡിയാഷുവർ, இதை விட விலையேற பெற்றது ഇങ്ങനെ ഇത് അതിനേക്കാൾ വളരെ വിലയേറിയതാണ് இயேசுவின் യേശുവിന്റെ രക്തം. അതെ, அதை நீங்கள் அறிக்கையிடணும், അത് നിങ്ങൾ അറിയിക്കേണ്ടതാണ്, அதை நீங்கள் വിശ്വസിക്കേണ്ടതാണ്. சுகர் நார்மல், ഷുഗറൊക്കെ ഓടിക്കളയും. ஹalleluya. ഹല്ലേലൂയ. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, ദൈവത്തിന്റെ രാജ്യം വളരെ വെറുതെ സംസാരിക്കുന്നത് മാത്രമല്ലല്ലോ, அது பலத்தில் இருக்கு, ദൈവത്തിന്റെ ശക്തിയിലാണ്. தீராத வியாதி, എന്താ ഇതുവരെ അത് ശരിയായത് അസുഖങ്ങളൊക്കെ, தீராத ബലവീനങ്ങളൊക്കെ, இயங்காத உறுப்புகள், ഇങ്ങനെ செயலிழந்த ഉറുപ്പുകളൊക്കെ, അതായത് ഇത് അവയങ്ങളൊക്കെ, ஹார்ட், லிவர், லங்ஸ், ரத்த அழுத்தங்கள், ബ്ലഡ് ഷുഗർ, പ്രഷേഴ്സ്, மன அழுத்தங்கள், മാനസിക അവസ്ഥകൾ, ഓക്കെ, மனநோய், അതെ, ஒரே மருந்து, ഒരേ ഒരു ഔഷധം, ஒரே மாத்திரை, ഒരே ഔഷധമാണ്, ஒரே ஊசி, ഒരே இயேசுவின் ரத்தம், യേശുവിന്റെ രക്തമാണ്, இயேசுவின் ரத்தம், യേശുവിന്റെ രക്തമാണ്, இயேசுவின் ரத்தம். യേശുവിന്റെ രക്തം, பக்கத்துல கைப்பிடி, இயேசுவின் ரத்தம் യേശുവിന്റെ രക്തം சகல வியாதிகளை, സകല ரத்த சம்பந்தமான வியாதி, ரத்த சம்பந்தமான வியாதி, രക്തം സംബന്ധമായിട്ടുള്ള രോഗങ്ങൾ, தோல் சம்பந்தமான வியாதி, ഹാർട്ട് സംബന്ധമായ രോഗങ്ങൾ, ஹார்ட் சம்பந்தமான வியாதி, ഓക്കെ, கிட்னி சம்பந்தமான வியாதி, സംബന്ധമായ രോഗങ്ങൾ,
സകല വ്യാധികളെ ഏത് യേശുവിൻ രക്തത്താൽ യേശുവിൻ രക്തത്താൽ ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. വിശ്വാസിக்கிறவங்க மூன்று அல்லேலூயா சொல்லுங்க. വിശ്വസിക്കുന്നവർ ഹല്ലേലൂയ പറയാം. இதுவரைக்கும் இல்லாத சில அற்புதங்களே, இதுவரைக்கும் നിങ്ങൾ കണ്ടിട്ടില്ലാത്ത അത്ഭുതങ്ങൾ, இதுவரைக்கும் நீங்கள் பெற்றிராத சில ஆசீர்வாதங்கள், இதுவரைக்கும் നിങ്ങൾ കണ്ടിട്ടില്ലാത്ത അനുഗ്രഹങ്ങൾ இந்த ஆராதனையிலே ഈ യോഗത്തിൽ ഈ ആരാധനയിൽ തന്നെ ஆவியானவர் പരിശുദ്ധാത്മാവ് உங்க கண்ணு முன்னாலே നിങ്ങൾ കൺമുമ്പിൽ சில അത്ഭുതங்களை அதிசயங்களை ചില செய்ய അത്ഭുതങ്ങളെ ദൈവം ചെയ്യാൻ പോകുന്നതാണ്. இடையில இயேசு நம்மோடுங்கிற திருச்சபையில எங்களை அழைத்து இருந்திருந்தாங்க. இயேசு நம்மோடு பெர்க்மான் சபை യേശു നമ്മോട് സഭയെ சேர்ந்தவர். கூட தம்பி சுவின் தம்பியும் வந்திருந்தாங்க. ഇവിടെ സുബിൻ തമ്പിക്ക് ഉണ്ട് എന്നായിരുന്നു. அவங்க கொஞ்சம் வித்தியாசமா நம்ம பாப்பாங்க. അവർ കുറച്ച് വ്യത്യസ്തത നോക്കുന്നതാണ്. சுவின் தம்பி கொஞ்சம் முன்னால பேசுங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே, சுபினிடம் നിങ്ങൾ ആദ്യം സംസാരിക്കുക. இரண்டாவது செய்தி வேளையிலே രണ്ടാவது സംസാരിക്കും പ്രസംഗ ஆண்டவருடைய வசனம் ദൈവത്തിന്റെ വചനം இறங்கி கிரியை செய்ய ஆரம்பித்தது. ആണ്ടവരുടെ வல்லமை இறங்கி கிரியை செய்ய ஆரம்பித்தது. പ്രവർത്തിക്കാൻ തുടങ്ങി. அந்த சபையில இருந்து அசுத்தாவினால் பிடிக்கப்பட்ட ആ സഭയിൽ അശുദ്ധ ആത്മാവ് ദുരാത്മാവിൽ ஒரு வாலிப சகோதரி അവരുടെ യൗവനക്കാരി അവിടെ ആയിരുന്നു. அலக்களிக்கப்பட்டு அந்த அசுத்தாவி ആ ദുരാത്മാവ് வெளியே ஓடி പുറത്തു പോയി. அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அவருக்கு വളരെ അത്ഭുതമായി. பாஸ்டர் ஜோம் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. பாஸ்டர் போன் വിളിച്ച് പറഞ്ഞതാണ്, மாதத்துக்கு ஒரு முறை இந்த கூட்டங்கள் எல்லாம் விசுவாசிகளை மாசத்துக்கு ஒரு முறை பாஸ்டர் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. മാസத்துக்கு ഒരു യോഗ എങ്ങനെ வைக்கணும் എന്ന് അവിടെ പറഞ്ഞു. இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்திற்கு வல்லமை உண்டு. യേശുവിന്റെ രക്തത്തിന് വല്ലമുള്ളതാണ്. முதல் சொன்ன இயேசுவின் இரத்தம் ആദ്യമായിട്ട് പറഞ്ഞ യേശുവിന്റെ രക്തം தீராத வியாதி, இதுவரை தீராத பலவீனம், தீராத போராட்டங்களை தீர்க்கும் இயேசுவின் இரத்தம். യേശുവിന്റെ രക്തം. இரண்டாவது வசனத்தை மட்டும் கொஞ்சம் வாசித்து 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 பேதுரு 1:20. அவர் உலகம் தோற்றத்திற்கு முன்னே, ഉലകം ഉണ്ടായതിനു മുമ്പേ കുറിക്കപ്പെട്ടവരായിരുന്നു. തമ്മത് മൂലമായി ദൈവത്തിന്മേൽ വിശ്വസിക്കുന്നവർക്ക് ഈ അവസാന കാലത്ത് 18-19 വാസിച്ചിരുന്നു. உங்கள் முன்னோர்களால், നിങ്ങളുടെ മുന്നോറുകളാൽ, உங்கள் முன்னோர்களால் അതെ പാരമ്പര്യമായിട്ട് അങ്ങനെ പാരമ്പര്യமாக അനുസരിച്ച് വന്ന வீணான நடத்தையில் இருந்து, ഒന്നുമില്ലാതെ അവസാന കാര്യമില്ലാതെ നടത്തയിൽ നിന്ന് அறிவுள்ள வஸ்துக்களாகிய മാഞ്ഞു പോകുന്ന വസ്തുക്കളായ வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்பட രക്ഷപ്പെട്ടില്ല. ഓക്കെ, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். பிரியமானவர்களே, வெள்ளியை விட விலை உயர்ந்தது இயேசுவின் இரத்தம். பொன்னினால பொன்னிலும் விலையேற பெற்றது இயேசுவின் இரத்தம். இயேசுவின் எல்லாத்துக்கும் விலை உண்டு. ഏത് കാര്യത്തിനും ഒരു വില ഉള്ളതാണ്. நெகேமியா போட்டிருக்க கண்ணாடிக்கு விலை உண்டு. ഞാൻ അണിഞ്ഞിരിക്കുന്ന ഈ കണ്ണാടിന് ഒരു വില ഉണ്ട്. அவங்க வைத்திருக்க மைக்குக்கு விலை உண்டு. மைக்கு விலை ഉണ്ട്. இந்த போட்டிருக்க சிப்பாவுக்கு விலை உண்டு. ஷர்ட்டுக்கு விலை ഉണ്ട്. நீங்க வைத்த எல்லா பொருளுக்கும் விலை உண்டு. இயேசுவின் இரத்தத்திற்கு விலையே, அது விலையேறிய ஒரு காரியமான இயேசுவின் இரத்தம். இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அநேகர் ரட்சிக்கப்பட்டது പറയുന്നു. ஆனா வசனத்தின்படி அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படல. അതെ വചനപ്രകാരമായിട്ട് രക്ഷ പ്രാപിച്ചില്ല എന്നുള്ളതാണ് വാസ്തവത. உங்களால, നിങ്ങളാലെ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. உண்மையாக ஆண்டவர் அவனை ரட்சித்திருப்பார் என்றால், വാസ്തവമായിട്ട് ദൈവം നിങ്ങളെ രക്ഷിച്ചിട്ടുണ്ട് എങ്കിലേ வெள்ளியை பார்க்கிலும், അതെ വെള്ളിയെ பார்க்கிலும் பொன்னை பார்க்கிலும், അതെ പൊന്നേക്കാൾ விலையேற பெற்றது വിലയേറിയതായ ரட்சிப்பா இருக்கிறதுனால, രക്ഷ എന്നുള്ളതായത് കൊണ്ട് எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ഉണ്ടോ ഇല്ലയോ, எனக்கு விலையேற பெற்றது ரட்சிப்பு எனக்கு நீ கண்டிப்பா வேணும். അതെ എനിക്ക് വളരെ വിലയേറിയുള്ള ആ രക്ഷ എനിക്ക് വേണ്ടതാണ്. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்படணும் விரும்புறேன். ഇന്ന് ഞാൻ രക്ഷ പ്രാപിക്കാൻ ഇഷ്ടപ്പെടുന്നു. அந்த ரட்சிப்பு எனக்கு இன்னைக்கு ആ രക്ഷ എനിക്ക് വേണ്ടതാണ്. இத்தனை வருஷம் நீங்க 7 பிரசங்கங்களை கேட்டோம். ഇത്ര വർഷം 7 വിധമായിട്ട് പ്രസംഗങ്ങൾ കേട്ടു. 7 വചനங்களை நாங்க பிரசங்கம் பண்ணியோம். വചനങ്ങളൊക്കെ സംസാരിച്ചു. நீங்க ரட்சிக்கப்படாவிட்டால், അതെ നിങ്ങൾക്ക് രക്ഷ പ്രാപിച്ചില്ലെങ്കിൽ, இந்த பிரசங்கம் பண்ணுகிற எங்களுக்கும் நியாய தீர்ப்புல கணக்கு உண்டு. പ്രസംഗിക്കുന്ന ഞങ്ങളും അവിടെ பிரசங்கத்தை கேட்கின்ற உங்களுக்கும் நியாய தீர்ப்புல
கர்த்தருக்கு கணக்கு உண்டு. Okay. நம்ம ரெண்டு பேரும் நியாய தீர்ப்பு தப்பித்துக் கொள்ளும்படியாக ரெண்டு பேரும் நியாய விதியிலிருந்து தப்பித்துக் கொள்வான் வேண்டி இன்றைக்கு இயேசுவின் இரத்தம் ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்கும்படியாக ரட்சிக்கப்படாதவர் ரட்சிப்பான் அபிஷேகம் பெறாதவர்களை அபிஷேகிக்கும்படியாக அபிஷேகிக்கப்படாதவர் அபிஷேகிக்கப்படுவான் வேண்டி இறங்கி வரப்போகிறார். இதுதான் வரான் போகணும். அங்க பின்னால யாரும் இறங்கி போக கூடாது. உங்களுக்காக அங்க கஞ்சி ரெடியா இருக்குது. நீங்க கர்த்தர் குடிச்சிட்டு போல. இப்போ இதோட நாங்கள் இந்த பிரசனத்தை முடிக்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் மெதுவா எழுந்திருங்க. எல்லாரும் மெதுவா எழுந்திருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் மெதுவா கொஞ்சம் எழுந்திருங்க. எல்லா வருஷத்திலும் 3 மணிக்கு தான் முடிப்போம். இன்னைக்கு 2 மணிக்கே முடிக்கிறோம். ஓகே, இந்த 2 மணிக்கு அவசானிச்சല്ലോ. கடைசி ஒரு வருஷத்தை சொன்னாதான் அது முடியும். ஓகே, அவசானமா ஒரு வசனம் പറയാം. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் நம்முடைய ஆவி, நம்முடைய நம்முடைய ஆத்மா, ஆத்மாவு, நம்முடைய சரீரத்தை பரிசுத்த